கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள 7 மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில் ஒரு பையன், ராஜேஷ் என்கின்ற ஒரு பையன், சிறு வயதிலிருந்தே அவன் பல கனவுகளையும் தரிசனங்களையும் கண்டு கொண்டு வந்தான். எனக்கு பிறகு எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவன் மனசில் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் பல முயற்சி எடுத்தான், அவன் தோற்று போயிட்டான். நான் என்னம்மா செய்யுது, ஒன்று ஒன்று எடுக்கிறேன், எல்லாமே தோல்வி ஆகிடுதம்மா. ஒரு சின்ன பெட்டி கடை வச்சான், அந்த பெட்டி கடை அதில் லாஸ் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது அவன் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணான். வாடகை எடுத்துக்கொண்டு போய் வாகனங்களில் வாடகைக்கு வாகனத்தை எடுத்துக்கொண்டு பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தான். அதுலேயும் தோல்வி. மூன்றாவது ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணான். ஆன்லைனில் அந்த மார்க்கெட்டிங்லாம் டல் ஆகிடுச்சு, அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. மனம் உடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்து அழுகிறான். நான் சோர்ந்து போயிட்டேன், இனிமேல் வாழ்க்கையில் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுமா, நான் என்னம்மா செய்கிறது அப்படின்ச்சு. அப்படியே நாட்கள் ஓடினது. அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு பாழடைந்த ஒரு பெட்டி ஒன்று இருந்தது. அந்த பெட்டி என்ன தான் இருக்குது, உங்கள் அப்பா இந்த பெட்டியை வச்சுருந்தாரு, அந்த பெட்டியில் என்ன இருந்தால் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் ஒரு கடிதாசி இருந்தது. அதில் என்ன கடிதாசி இருந்ததுன்னா, உன்னுடைய கடைசி தோல்விதான் வெற்றிக்கு படிக்கட்டு என்று எழுதியிருந்தது. நீ தொடர்ந்து ஓடு, நீ உன் ஓட்டம் தடை பண்ணாத, தொடர்ந்து நீ முயற்சி செய்துக்கிட்டே இருக்கு, சோர்ந்து போய் உட்காந்துராத அப்படின்னு சொன்னார். அதை எழுதியிருந்தார். அந்த வார்த்தை இவனுக்கு உற்சாகமாயிடுச்சு. நானும் இந்த பாதி தான் கடந்து வந்தேன் அப்படின்னு அதில் அவங்க அப்பா சில பொன்மொழிகளை எழுதி வைத்திருந்தார். அது இந்த ராஜேஷுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுச்சு. உடனே என்ன செஞ்சான், போய் நல்ல தோட்டத்தில் அவனுடைய ஊரில் காய்கறிகள்லாம் வாங்கி என்ன செஞ்சான், அந்த அவனுடைய தோட்டத்தில் விளையிறதும் மற்றபடி எல்லாருடைய காய்கறிகள் எல்லா வீட்டுக்கும் போய் காய்கறிகள்லாம் வாங்கி 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 என்ன செஞ்சான், அங்கே கொண்டுட்டு போய் மார்க்கெட்டில் மொத்தமாக வாங்கி கொண்டு போய் டவுனில் போட்டுட்டு வந்தான். அப்படியே சில வாகனங்களை வாங்கினான். ஒரு வாகனத்தை வாங்கினான், நல்ல லாபம் வந்தது. கிட்டத்தட்ட 10 லாரி வாங்கிட்டான். அந்த ஊர்லேயே எல்லாரும் பாராட்டினாங்க, எப்படி இருந்த ராஜேஷ் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி. அவனுடைய அந்த கடின உழைப்பு, அவனுடைய முயற்சி, அவனுடைய தொடர்ந்து ஓடின ஓட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கல்லாக, தோல்வியெல்லாம் வெற்றிக்கல்லாக படிக்கட்டாக மாறினது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே தன் எதிராளிக்கும் தனக்கும் ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக இரக்கமற்ற ஒரு நியாயாதிபதிகிட்ட போனாங்க. அவங்க வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு 3 காரியங்களை பார்ப்போம். ஒன்றாவது, அவனிடத்தில் போய் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள். ரெண்டாவது, அந்த விதவை எப்பொழுதுமே போய் என்ன செஞ்சாங்க, அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மூன்றாவது, அந்த விதவை அவன் வீட்டுக்கு அடிக்கடி போனாங்க. விண்ணப்பம் பண்ணினால், தொந்தரவு பண்ணினால், மூன்றாவது அடிக்கடி போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த நியாயாதிபதி, இரக்கமற்ற நியாயாதிபதிக்கிட்ட வேண்டுதல் செய்தான். விடலை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இதை சுட்டி காட்டி, அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறார். இரவும் பகலும் நீங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் உங்களுடைய செய்கைக்கும் அவர் பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த வார்த்தைகளை எழுதி கொள்ளுங்கள். சோர்ந்து போகிற உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து உங்களை முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பல சோர்வுகள் அட்டாக் பண்ணாலும் அந்த சோர்விலிருந்து ரிலீஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
பலவீனம், சுகவீனம், இருமல், சளி எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அற்புதம் இன்னைக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless யூ.